உந்தன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். எனவே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டீர் என்று சொல்லி இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தும்படி நான் கேட்கிறேன். பாடுவோமா? க்ளோரி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையா உள்ளம் மகிழ்கிறது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையா உள்ளம் மகிழ்கிறது. உம்மை போற்றி பாடுவேன் ஜீவன் இருக்கும் வரை. சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவேன் என் ஜீவன் இருக்கும் வரை. எனக்கு நன்மை செய்தீரே, 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 எப்படி நன்றி சொல்வேன். எனக்கு நன்மை செய்தீரே, 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 எப்படி நன்றி சொல்வேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. உயிரோடு என்னை காக்க என் மேல் நோக்கமாயிருந்து வியாதியிலிருந்து மீட்டீர். ஓ, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் என் வியாதி, வேதனை, நோய்கள் இவைகளிலிருந்து நல்ல சுகம் தந்தீரே. பாடுவோமா? உயிரோடு என்னை காக்க என் மேல் நோக்கமானி. பாடுங்க. உயிரோடு என்னை காக்க என் மேல் நோக்கமானி. வியாதியில் நின்று மீட்டீரே, மீட்டீரே, மிகுந்த இரக்கத்தினார், மிகுந்த இரக்கத்தினார் என் வியாதியில் நின்று மீட்டீரே, 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 மிகுந்த இரக்கத்தினார். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட. சொல்லுங்க. மிகுந்த செல்வத்தில் நான் மகிழ்வதை விட உந்தன் சமூகத்திலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். உந்தன் சமூகத்திலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஏசையா நன்றி ஐயா. சொல்லுங்க. ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை. ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா நன்றி ஐயா,
ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா 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 உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை ஏசையா நன்றி ஐயா. ஏசையா உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசையா 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 உமக்கு நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. உம் விடுதலையா உள்ளம் மகிழ்கிறது. சொல்லுங்க. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. கர்த்தர் கொடுத்த விடுதலையினால், கர்த்தர் கொடுத்த சுகவெளத்தினால், கர்த்தர் தந்த ஹல்லேலூயா மேன்மையான வாழ்க்கையினால் 2 கரங்களையும் தட்டி சொல்லுங்க, உள்ளம் மகிழ்கிறது என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, 2 கரங்களையும் தட்டி மகிழ்ச்சியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு அப்படியே நன்றி சொல்லி, ஜீசஸ் 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 உமக்கு நன்றி நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய சபைக்கு இதான் முதல் முறையாக அருமையான பாஸ்டர் எல் ஜபராஜ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே சபையாராக அருமையான சகோதரனுக்கு நம்ம ஒரு வரவேற்பு கொடுப்போம். கரங்களை தட்டி ஒரு வரவேற்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய தாசன் விக்டரி வர்ஷிப் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறார். மதுரையில் இருக்கக்கூடிய வில்லாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. எனவே இப்பொழுதும் இந்த நாட்கள் நேரத்திலும் கூட அருமையான தேவனுடைய தாசனுடைய கரத்தில் இந்த நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் அவர்களை வரவேற்கலாம். உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு சந்தோஷம். இந்த நாளில் இந்த இடத்துல வந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்வது, உங்களையெல்லாம் பார்ப்பது, உங்களோடு ஆண்டவரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன், இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுத்ததற்கு. ஆண்டவரை தேடி, ஆண்டோடைய பிரசனத்தை தேடி இந்த 3 நாட்களும் தேவனை தேடணும், தேவனை தேடணும் அப்படின்ற ஒரு ஆசையை உங்களுக்குள்ள உருவாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் அதை உருவாக்கி அந்த ஆசையை நிறைவேற்றுகிற செய்கையையும் உண்டாக்கி இதுபோல் உங்களை கூடி வர செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த திட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபையிலும், ஊழியத்திலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் எதை செஞ்சாலும் நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். வாட் எவர் காட் டஸ், ஹி டஸ் எவ்ரிதிங் வித் அ பர்பஸ். அவர் நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். நோக்கத்தோடு தான் இந்த இந்த நாட்களை விசேஷித்து கொள்ள கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை இந்த நாட்களில் இங்கே நிறைவேற்றுவாராக. நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் தேவன் நமக்கென்று என்ன வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து அதுக்காக வாழணும், அந்த நோக்கத்துக்காக வாழணும், அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வாழணும். அப்படி வாழ்ந்து முடிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. தேவ நோக்கத்தை அறிந்து தேவ நோக்கத்திற்காக வாழுகிறவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. குறைந்தபட்சம் ஆவிக்குரியவர்களாவது அந்த தேவ நோக்கத்துக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கணும்.
அந்த தேவ நோக்கம் நிறைவேறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு மூச்சை கொடுத்துருக்கிறார், சுவாசத்தை கொடுத்துருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார், பணத்தை கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் சபையை கொடுத்து தான் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காகத்தான் கர்த்தர் இவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆகவே நமக்காக வாழுகிற, நமக்காகவே ஜீவிக்கிற அந்த மனப்பான்மை நம்மை விட்டு அகல வேண்டும். நான் எனக்காக வாழலாண்டவரே, உமக்காக வாழ்கிறேன், உமக்காகத்தான் நான் வாழணும். அதுக்கு மறுபடி என்னை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். நான் வாழ்கிற வாழ்க்கை உமக்காக, கர்த்தருக்காக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக, அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக. இப்போ அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அவருடைய நோக்கம் என்னன்றதை நம்ம அறிஞ்சுக்கிறணும்ல, இல்லை வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்றத நம்ம தெரியாமல் அவர் நோக்கத்துக்காக வாழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி அவருடைய நோக்கம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதத்திலிருந்து என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார், என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார், என்ன நோக்கத்துக்காக அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை அபிஷேகித்தார், நமக்கு ஒரு சபையை கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? வாட் காட் ஹேஸ் இன் ஹிஸ் மைண்ட். அவருடைய மனதில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், நம்மளை பற்றி அவருடைய திட்டம் என்ன, நம்மை குறித்து அவருடைய நோக்கம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். நீங்கள் நான் சில கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. சரி, நல்ல சபை, பதில் சொல்கிற சபை. சரி, உங்கள் கையில் வாட்ச் இருக்குதுல்ல, வாட்சு வாட்ச் எதுக்காக உண்டாக்கப்பட்டது? டைம் பாஸ். ஃபேன் எதுக்காக? அதை சுற்றி காற்று வரணும், அது நமக்கு அது ஒரு நோக்கம். அதுக்கு தான் அது என்ன செய்யப்பட்டது, அதை மைண்டில் வச்சு தான் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இட் வாஸ் டிசைன்டு. ஷேர் எதுக்கு? உட்கார்றதுக்கு. கண்ணாடி எதுக்கு? பார்க்குறது. மைக் எதுக்கு? பேசுறதுக்கு. நம்ம எதுக்கு? அது தெரியாமல் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதானே பிரதர் எங்களுக்கு தெரியல. ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியலையே, ஏன் வாழ்கிறேன், எதுக்கு இருக்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது தெரியலைன்னா நமக்கு ஒரு டைரக்ஷனே இல்லாமல் போயிடும். நம்மை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலைன்னா, எதுக்கு பிறந்தோன்னே நமக்கு தெரியலைன்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்கிடுவோம். We will lose our life and we will abuse our life and we will misuse our life. நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் யூ டோன்ட் நோ த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், எதுக்கு இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன், எதுக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தார், எங்கேயோ கடந்த என்னை, எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்னையை அவர் என்னை தேடி வந்து பிடிச்சாரே, நான் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவரை தேடி வந்தார். அதனால தான் பாடுறோம், எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என்னே சார் தேடி வந்தீ, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்ப நோக்கம்
நம்மளை பற்றி எங்கேயோ இருந்த நம்மளை கர்த்தர் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவருடைய பிள்ளையா மாற்றி அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறார்னா he has a great plan. அது நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் அவருடைய பிள்ளையா மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த நோக்கத்தை குறித்த உணர்வோடு நம்ம வாழலைன்னா கர்த்தருடைய திட்டத்தை நம்ம இந்த உலகத்தில் நிறைவேற்றாமலே மண்ணோட போயிடும். லட்சக்கணக்கான மக்கள் அப்படி போயிட்டாங்க. பரலோகத்தில் போய் தான் அது அவர்களை கண்ணீர் விட வைக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். எங்க? பரலோகத்தில். இங்கேயும் கண்ணீர் அப்படி வடிச்சிடப்படாதுன்னு தான் ஆண்டவர் பேசுகிறார். வழங்குதா உங்களுக்கு? என்ன பரலோகத்தில் கண்ணீரா? ஆமாம், சிலர் கண்ணீர் விடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவ திட்டத்தை அறியாமல், தேவ நோக்கத்தை அறியாமல், தேவன் அவங்க தலைமையில் வச்ச அந்த அழைப்பை அறியாமல், தேவன் எதுக்காக கூப்பிட்டான்றதை பற்றியே தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை இந்த நாட்களில் பிரகாசமாக்குவாராக, நம்முடைய கண்களை திறப்பாராக. இந்த மைக் இருக்குதுல்ல, இந்த மைக்கு எதுக்குன்னு சொன்னீங்க? இந்த மைக் எதுக்கு? பேசுகிறதுக்கு. ஒருவேளை இந்த மைக்கை பற்றிய ஒரு இந்த நோக்கமே எனக்கு தெரியலைன்னு வைங்க. ஒருவேளை இந்த மைக் எதுக்குன்னே எனக்கு தெரியலைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த காலத்தில் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸுக்கு நான் அடையாளமாக ஒரு ட்ரம்முன்னு ஒன்று இருக்கும். தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியுமா? எங்கள் அப்பா பாஸ்டர். நான் பிறக்கும்போதே அவர் பாஸ்டர். ஸோ எங்கள் சர்ச்சில் நான் சின்ன பையனாக ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நான் தான் அந்த ட்ரம் வாசிப்பேன். இந்த மைக்கை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த ட்ரம் ஸ்டிக் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரம் அடிக்கிற குச்சி மாதிரியே இருக்குது. இது மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி இருக்கும். மேலே ஒரு துணியை சுற்றி இருப்போம், அதை வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒருவேளை எனக்கு இந்த மைக்கினுடைய நோக்கம் தெரியலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மைக் எடுத்துகிட்டு போய் ட்ரம் அடிப்பேன், அந்த ட்ரம்மை வாசிப்பேன். அப்படி நான் ட்ரம் வாசித்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ட்ரம்மும் போச்சு, மைக்கும். காரணம் என்ன? The very simple reason, I do not know the purpose of this microphone. இந்த மைக்ரோஃபோன், இந்த மைக்கினுடைய நோக்கம் தெரியாதனால இந்த மைக்கையை வீணாக்கிட்டேன். அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் பயன்படுத்தாமல் வேற எதையோ செஞ்சு இந்த மைக்கை வீணாக்கிட்டேன். நான் சொல்லட்டுமா? உங்கள் மனைவியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் மனைவியினுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க. உங்கள் புருஷனுடைய வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் புருஷனுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் பிள்ளைகளை வீணாக்கிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பணத்தின் நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா பணத்தை வீணாக்கிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை நோக்கம், இஃப் யூ டு நாட் நோ த பர்பஸ் ஆஃப் யுவர் டைம், ஏன்னா கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுக்குறார். எவ்ரி டே இஸ் கிவன் பை காட். இந்த டே, இந்த டைம் இஸ் கிவன் பை காட். இந்த நேரத்தை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலைன்னா நேரத்தை வீணாக்கிறோம். நம்மளை பற்றிய நோக்கமே நமக்கு தெரியலைன்னா நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். 70 வருஷம் வாழலாம், 80 வருஷம் வாழலாம், 90 வருஷம் வாழலாம். We will waste our life. நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். இன்றைக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்கள் நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. I commit myself to fulfill your purpose. என் வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் நிறைவேறணும். யாருடைய ஆசையும் இல்லை, யாருடைய திட்டமும் இல்லை. உங்கள் ஆசை, உங்கள் நோக்கம் நிறைவேறணும். இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை நமக்குள்ளே உண்டாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸோ அவருடைய நோக்கம் என்ன? எதுக்காக மனுஷனை படைத்தார்? Why God created man? மனுஷனை படைக்கும் பொழுது, மனுஷனை உருவாக்கும் பொழுது தேவனுடைய மனதில் என்ன இருந்தது? தேவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? என்ன படத்தை அவர் வச்சு மனுஷனை டிசைன் பண்ணார்? அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம்
26வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்பதான் இன்னும் உருவாக்க கூட இல்லை, உருவாக்குவோமாகன்னாரு. சொல்லும் போதே அவங்களை எதுக்கு உருவாக்குறேன்றத சொல்லிட்டார். அவர்களை உருவாக்குறதுக்கு முன்னாலே சொல்றார், அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? என்னங்க, அழக்கடவர்களா? கரெக்டா சொல்லுங்க, எனக்கு என் காதுல அப்படி கேட்குது, அழக்கடவர்கள்ன்ற மாதிரி. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இல்லையே. நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து அழுதுகிட்டு இருக்கேன் பிரதர், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை, துன்பம், துயரம். நான் பிறந்ததே அழுகிறதுக்கு பிறந்த மாதிரி இருக்கு. சிலர் உட்காந்துருக்கலாம் இங்க, உங்களோட தான் கர்த்தர் பேச விரும்புகிறார். நீங்க அழ பிறந்தவர்கள் அல்ல, அழ பிறந்தவர்கள் அல்ல. தேவன் உங்களை மைண்டில் வைக்கும் பொழுது நீங்கள் அழுகணும்னு நினச்சி உங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரல. உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினச்சி இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரல. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரல. கர்த்தர் நல்லவர். God is a good God. நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நல்ல தகப்பனை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் நம்முடைய தேவன். ஆகவே அவர் மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கும் மனிதனை பாடுபடுத்துவதற்கும் மனிதனை அழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் படைக்கலைங்க. அதல்ல தேவனுடைய திட்டம். அதுக்காக கர்த்தர் உங்களை படைக்கலை. அட்லீஸ்ட் அந்த சத்தியமாவது இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள உள்ள பதியட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் என்னை கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல, பாடுபடுத்துகிறவர் அல்ல, அவர் நல்லவர். எனக்கு கஷ்டம் பாடுகளும் ஒருவேளை வருதுன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அது என்னுடைய கீழ்ப்படியாமையா இருக்கலாம், என்னுடைய அறியாமையா இருக்கலாம், நான் கர்த்தருடைய நோக்கத்துக்கு என்னை என் மனதை திருப்பாது காரணமா இருக்கலாம், கர்த்தருடைய திட்டம் என்னன்னு அறியாது காரணமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காரணர் அல்ல, கர்த்தர் நல்லவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. மரத்துக்கே அந்த தன்மை இருக்குன்னா நல்ல கத்தட்டு இருந்தது, நல்ல கத்தட்டு இருந்து என்ன கெட்டது வரும்னு நினைக்கிறீங்க? என்ன தீமை வரும்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லவர். தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறவர். இருக்கிற தீமைகளை கூட நன்மையாய் மாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சில தீமைகளின் வழியா நீங்க போய்கொண்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தீமையை நான் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற பண்ணுவேன். அதை சொல்றது தான் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில தீமைகளை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். தீமையான காரியங்கள், தீமை இது எப்படி முடியுமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இந்த தீமை எப்படி வந்து எனக்கு விடியுமோன்னு நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அந்த தீமை உன்னுடைய வாழ்க்கையில நன்மையாகவே முடியும். அதை கண்டு நீ ஆச்சரியப்படுவாய், அதிசயப்படுவாய், நீ சாட்சியாய் எழும்புவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சி எழும்பும், உன் குடும்பத்திலிருந்து சாட்சி எழும்பும். கர்த்தர் அதை செய்வார். ஆழக்கடவர்கள், ஆழக்கடவர்கள், அதுக்கு தான் கர்த்தர் படைச்சார். அதான் தேவனுடைய நோக்கம், அதான் தேவனுடைய திட்டம். இப்போ இதுதான் நோக்கம்ன்றத முதல்ல நம்ம தெரியணும். இதுதான் நோக்கம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். இந்த நோக்கத்தை மனிதன் பாவம் செய்த பொழுது இழந்து போயிட்டான். ஆளுகையை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். ஆளுகையை இழந்தான், அடிமையாய் மாறிவிட்டான், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டான். ஒரு சின்ன இத்தினோண்டு சிகரெட்டுக்கு அடிமை. அதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல. காரணம் என்னன்னா, he became a slave. அதுக்கு அவன் என்ன ஆயிட்டான்? அடிமையாயிட்டான். அடிமைத்தனம். நான் சொல்லட்டுமா, மனிதன் அப்படி அடிமையாகவே வைப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாகத்தான்
இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது மதத்தை உண்டாக்க வரல. அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றும்படிக்காக கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களும். மறுபடியும் அந்த நோக்கம் ஆதியாகமத்துல சொன்ன நோக்கத்தை வெளிப்படுத்தல் வரைக்கும் விடல பாருங்க. ஆண்டவர் கர்த்தர் மாறாதவர். அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனுஷன் என் நோக்கத்திலிருந்து விழுந்து போனாலும் நான் மனிதனை குறித்து வைத்திருந்த நோக்கத்திலிருந்து நான் விழுந்து போகவே இல்லை. I am the Lord, I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார், உன்னை குறித்து அதான் நோக்கம். இங்க உட்கார்ந்திருக்கிற உங்களை குறித்து அதான் நோக்கம். உங்களை ராஜாக்களாக்கி பார்க்கணும், அதுதான் தேவனுடைய திட்டம். ஆளணும், உலகத்தை ஆளணும், பிசாசு ஆளணும், போராட்டங்களை ஆளணும், சூழ்நிலைகளை ஆள வேண்டும். சூழ்நிலை உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே உண்டாக்கினார். இந்த உணர்வு நமக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த அறிவு நமக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் நமக்குள்ளே இந்த காலை நேரத்தில் வருவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இப்ப விழுந்து போன மனிதனை அப்படியே விடலை. ஏன்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மறுபடி சொல்றேன், கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் நல்லவர். விழுந்து போனவனை அப்படியே விடாம மறுபடியும் அந்த மனிதனை தூக்கும்படி, நான் கீழே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த உலகத்தில் போய் கல்வாரியில் ரத்த சிந்தி ஜீவனை கொடுக்கணும்னாலும் நான் கொடுக்குறேன். என் பிள்ளையை எப்படியாவது மறுபடியும் என்ன செய்யணும், மீட்கணும், மறுபடி ராஜாவாக மாற்றணும், மறுபடியும் என் பிள்ளையை ஆசாரியனாக மாற்றணும், மறுபடியும் அவனை ஆள வைக்கணும், ஆளுகை செய்கிறவனாய் அவனை மாற்ற வேண்டும். அதனால தான் ரோமர் 5:17 சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமர் 5:17 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். கவனிச்சுங்களா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் உங்களை ஆள்றார்னா நீங்களும் இந்த உலகத்தை ஆளுவீங்க, ஆளுவீர்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பிசாசு ஆளுவீங்க, சோதனைகள் ஆளுவீங்க, உபத்திரவங்கள் ஆளுவீங்க, பிரச்சனைகள் ஆளுவீங்க, சாத்தான் ஆளுவீங்க, பாவத்தை ஆளுவீங்க. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் தம்முடைய நோக்கத்திலே மாறாதவர், நோக்கத்தில் மாறாதவர். ஸோ இந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? இந்த தேவ நோக்கம் நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும்? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தினுடைய நோக்கம் என்ன? வளர்ந்து கனி கொடுக்கணும். அதுக்கு தானே மரம், அதான மரம். சரி, இப்போ அது கனி கொடுக்கணும்னா மரம் என்ன செய்யணும்? வளர்றதுக்கு மரம் என்ன செய்யணும்? வேர் பிடிக்கணும். வேர் பிடிக்கிறதுக்கு மரம் என்ன செய்யணும்? ஏன் பாஸ்டர் இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா? பிரதர் கரெக்டாக சொல்றீங்க, சொல்லுங்க. வெரி குட். மரம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான பதில் என்னன்னா, ஆக்சுவலாக மரம் ஒன்றும் செய்ய வேணாம். மரம் ஒன்றும் செய்ய வேணாம்.
பூமியோட மண்ணோட ஒட்டி இருக்கும். மரம் பெருசா ஒன்றும் செய்ய வேணாம். பூமிக்குள்ள இருந்தால், மண்ணுக்குள்ள இருந்தால், அது வளருவதற்கு தேவையான, அது கனி கொடுப்பதற்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் அந்த மரம், அந்த மண், அந்த பூமி அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீன் நீந்துறதுக்காக படைக்கப்பட்டது. மீன் நீந்தணும்னா என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ள இருக்கணும். வெரி சிம்பிள். அது நோக்கத்தை, நீந்த வேண்டும் என்கிற நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அது எங்க இருக்கணும்? தண்ணிக்குள்ள இருக்கணும். மலிச்சன் குதிச்சு கரைக்கு வந்துட்டு அடியே நீந்த போகிறேன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் செய்ய வேண்டியதை செய்வீர்கள். வழங்குதா உங்களுக்கு? அப்போ மரத்தை பூமியை விட்டு வெட்டிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? பூமியில இருந்து வெட்டிட்டா என்ன ஆயிடும்? சொல்லுங்க. வெட்டிட்டா பட்டு போயிடும், சாவு ஆரம்பிச்சிடும், மரணம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு என்ன இல்லை? லைஃப் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு ஜீவன் இல்லை. அது மண்ணோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஜீவன். அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். அதுபோல மீனை தண்ணியை விட்டு எடுத்துட்டீங்கன்னா கருவாடாயிடும். No other alternative. இப்போ கேள்வி, why that plant has to be on this earth? ஏன் மரம் இந்த பூமியோடு ஒட்டி இருக்கணும்? ஒட்டி இருந்தா தான் அதுக்கு கனி கொடுக்க முடியும். why? காரணம் என்ன? என்ன காரணம்? ஏன் மீன் தண்ணிக்குள்ள இருந்தாதான் நீந்த முடியும்? காரணம் என்ன? அடிக்கடி ஒரு சவுண்ட் வருது இல்ல? கேன் யூ காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேவனுடைய வெரி குட், தேவனுடைய திட்டம். ஜீசஸ். ஓகே, நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் விருட்சங்களை, மரங்களை படைக்கும் பொழுது, மரத்தை பார்த்து பேசல. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தை பார்த்து பேசல. 1 அதிகாரம் 11வது வசனத்துல நினைக்கிறேன். எதை பார்த்து பேசினா தெரியுமா? பூமியை பார்த்து பேசினார். நல்ல கவனிங்க. எதை பார்த்து பேசினார்? பூமியை பார்த்து பேசினார். அவர் மரத்தை படைக்கிறதுக்கு பூமியை பார்த்து பேசினதுனால மரத்துக்கு பூமி ஆதாரமாக மாறிவிட்டது. பூமி தான் சோர்ஸ். பூமி இல்லைன்னா, மண் இல்லைன்னா என்ன இல்லை? மரம் இல்லை. அதுபோல மீனை படைக்கும் பொழுது கர்த்தர் மீனை பார்த்து பேசல, தண்ணியை பார்த்து பேசினார், ஜலத்தை பார்த்து பேசினார். அதனால மீனுக்கு எது ஆதாரம்? தண்ணி ஆதாரம். தண்ணி இல்லாம மீன் இல்லை. அப்போ மரம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். பூமியை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில்
இதயத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மீன் நீந்தணும்னா நீந்துகிற ஆற்றல் உள்ள இருக்குது. அது தண்ணி வரும்பொழுது தண்ணி போற பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மீன் தண்ணி வர்றதுக்கு எதிராய் போகக்கூடிய ஆற்றலை கர்த்தர் மீனுக்குள்ள வச்சிருக்கிறார், அதை படைச்சிருக்கிறார், அதை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஆற்றல் வெளிப்படணும்னா, அந்த உள்ள இருக்கிற திறன் வெளிப்படணும்னா அது எதுக்குள்ளதான் இருக்கணும்? தண்ணிக்குள்ளதான் இருக்கணும். அதுபோல நான் சொல்றேன், உங்களையும் கர்த்தர் வெறுமையா படைக்கல. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் பல ஆற்றல்களோடு படைத்திருக்கிறார், பல திறன்களோடு படைத்திருக்கிறார், பல திறமைகளோடு படைத்திருக்கிறார், பல தாளந்துகளோடு சும்மா இருக்கிறதுக்கு படைக்கல. பட் அந்த திறன் வெளிப்படணும்னா நம்மளும் எங்க இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணுமா? மீன் தண்ணிக்குள்ள இருக்கணும். ஏன்னா மீனை படைக்கும் பொழுது கர்த்தர் எதை பார்த்து பேசினார்? ஜலத்தை பார்த்து, தண்ணியை பார்த்து பேசினார். தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை. மீன் செய்ய வேண்டியதெல்லாம் தண்ணியை பார்த்து சொல்லணும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். இப்போ மரத்தை படைக்கும் போது பூமியை பார்த்து பேசினார், மீனை படைக்கும் போது தண்ணியை பார்த்து பேசினார், மனிதனை படைக்கும் போது எதை பார்த்து பேசினார்? சொல்லுங்க. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தன்னை பார்த்தே பேசினதுனால மனிதனுக்கு தேவன் தான் ஆதாரம். மண் இல்லைனா மரம் இல்லை, தண்ணி இல்லைனா மீன் இல்லை, தேவன் இல்லைனா, தேவ பிரசன்னம் இல்லைனா, தேவனோடு ஐக்கியம் இல்லைனா, தேவனோடு உறவு இல்லைனா, தேவனோடு இணைஞ்சு செல்லலைனா மனிதனுக்கு வாழ்வு இல்லை. மனிதன் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவனால நிறைவேற்ற முடியாது. He cannot do his purpose. He cannot fulfill his purpose. அதனாலதான் தேவனோடு ஐக்கியப்படுவதும், தேவனோடு உறவாடுவதும், தேவனோடு இணைந்து செல்வதும் மனிதனுக்கு கட்டாயம். மீனுக்கு தண்ணி எப்படியோ அதுபோல மனிதனுக்கு தேவன். Without God no man can survive on this earth. No man can fulfill his purpose and plan of God. தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை இந்த உலகத்துல மனுஷன் நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் மனிதர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப அவரை பார்த்து சொல்லணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதை திரும்ப திரும்ப நமக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம், எவ்வளவு தாளந்து இருக்கலாம், எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கலாம், எவ்வளவு புத்தி இருக்கலாம், இதெல்லாம் கொடுத்தவர் அவர். எப்படி மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் அந்த பூமிக்குள்ள இருந்து வருகிறதோ, எப்படி மீனுக்கு தேவையான அந்த நீந்துகிற ஆற்றல் எல்லாம் தண்ணிக்குள்ள இருந்து வருகிறதோ, அதுபோல நமக்கு தேவையான அத்தனையும் தேவனுக்குள்ளிருந்து தான் வந்தது, வருகிறது, வரப்போகிறது. அதனால தேவன் இல்லாம, தேவனோடு ஐக்கியம் இல்லாம, தேவனோடு உறவு இல்லாம, தேவனோடு இணைந்து வாழாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா, ஒரு மத வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க, கிறிஸ்துவோடு இல்லை. மறுபடி சொல்றேன், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க, ஒரு மத சடங்கை நிறைவேற்றுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவன் சர்ச்சுக்கு போயிடுவான் பிரதர், இன்னைக்கு சர்ச்சு பிரதர், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு பிரதர், சர்ச்சுக்கு போயிடும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்து கர்த்தரை பற்றி எப்போதான் ஞாபகம் வருது? நெக்ஸ்ட் சண்டே தான் ஞாபகம் வருது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகம் வருது.
அதுக்கிடையில் ஏகப்பட்ட அழுத்தங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, ஏகப்பட்ட பேரை பார்க்க வேண்டியது இருக்கிறது, ஏகப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டியது. அதுலேயே மனம் மூழ்கி விடுகிறது, அதுலேயே எண்ணங்கள் மூழ்கி விடுகிறது. கர்த்தரை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு பலர், மேக்சிமம் அநேக ஆவிக்குரியவருடைய வாழ்க்கை அந்த இடத்துல தான் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், it becomes ritual. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு மத சடங்காய் மாறிவிட்டது ஆவிக்குரிய சபைகளிலும். டேஞ்சர், பெரிய ஆபத்து, வருத்தமான உண்மை. தேவன் ஒரு மதத்தை உண்டாக்க இந்த உலகத்துக்குள்ள வரல, மனுஷன் ஒரு மதத்துக்குள்ள தள்ளல. அவர் உறவை ஏற்படுத்த வந்தார். அவர் உறவாட விரும்புகிறார். நாம அவரோட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறத காட்டிலும் அவர் நம்மோடு உறவு வைக்கும்படி விரும்புகிறார். அதெல்லாம் பின்னால சொல்றேன், வேதத்திலிருந்து ஆதாரத்தோட நான் சொல்றேன். God wants to have a relationship and fellowship with man. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் உறவாட விரும்புகிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் பேச விரும்புகிறார், அவர் நடத்த விரும்புகிறார், அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார், உங்களிடத்திலிருந்து அந்த அன்பை வாங்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை படைத்தார், அதுக்கு தான் கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டார், அன்பினாலே இழுத்து கொண்டார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மதமா மாறிடுச்சு, மத சடங்கா மாறிடுச்சு. எதுக்கு ஜெபிக்கிறீங்க? கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? எதுக்கு ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கணும். அதான் எதுக்கு ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கிறீங்களா? ஆமா வாசிக்கிறோம். எதுக்கு? எதுக்குங்க வாசிக்கணும்? வணங்குதா உங்களுக்கு? அவங்களுக்கு என்னன்னா வாசிக்கணும், டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். எப்படி ஆயிடுச்சுன்னா, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணும் சொல்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நம்ம ஆளுங்க பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இதுக்கு இல்லை, இது ஒரு 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 டிராப் கூட நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு அன்பின் ஆழமான உயிரோட்டமான ஒரு உறவை வளர்ப்பதற்கு. இந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த மதம் உள்ள போய் சிக்கி கிடக்கு. எல்லாத்தையுமே நம்ம மத சடங்கா பார்க்குறோம், மத சடங்கா பார்க்குறோம். கஷ்டம் வந்தால் தான் கடவுளை தேடுறோம், வியாதி வந்தால் தான் டாக்டரை தேடுற மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் தான் சிலர் யாரை தேடுறாங்க? கடவுள். வியாதி சுகமாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டரை யோசிச்சுக்கிட்டா இருக்கிறோம். வியாதி வருது, டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் மாத்திரை கொடுக்குறாரு, 3 நாளையில் காய்ச்சல் சரியாக போகுது, அதுக்கப்புறம் டாக்டரை நினச்சிக்கிட்டா இருக்கோம். சொல்லுங்கம்மா, ஏதாவது பேசுங்க. நினைக்கிறது இல்லைல்ல, நினைக்கிறது இல்லை, நினைக்க வேண்டிய அவசியமும். அதுக்கப்புறம் எப்போ தான் நினைப்போம் டாக்டரை? அடுத்து வரும் காய்ச்சல், அடுத்து எப்போமாவது காய்ச்சல் வரும்போது கட்டாயம் யாரை நினைப்போம்? இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் டாக்டருக்கு நமக்கு எந்த, அது மாதிரி பணம் வேணும்னா ஏடிஎம்மை நினைப்போம். டெய்லி ஏடிஎம்மை நினச்சிக்கிட்டா இருக்கோம், டெய்லி ஏடிஎம்மோட ஒரு உறவு வச்சுக்கிட்டா இருக்கோம்.
இன்னைக்கு அந்த லெவலுக்கு தான் யாரை கொண்டு வந்துட்டாங்க? கர்த்தரை கொண்டு வந்துட்டான். ஆண்டவர், எனக்கு கஷ்டம் வந்தால் உன்னை தேடுறேன். ஏன்னா ஐ எம் ஸோ பிஸி, ஐ ஹவ் நோ டைம். மீன் அப்படி சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்க, யோசித்து பாருங்க. நான் கேட்குறேன், மீன் வாரத்துக்கு எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கணும்? கரெக்டாக யோசித்து பதில் சொல்லுங்க. வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் உள்ளே இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு 11 மணிக்கு கரெக்டாக வெளியே போயிடுவேன் பிரதர். தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி எனக்கு தேவையில்லைன்னு ஒரு மீன் சொல்லுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைங்க, யோசித்து சொல்லுங்க. அநேக ஆவிக்குரியவர்களுடைய நிலை அதுதான். கர்த்தரோடு ஒரு நெருக்கமான உறவு இல்லை. வேதத்தில் யாரெல்லாம் தேவனை அறிந்திருந்தார்களோ தனிப்பட்ட விதத்தில், அவர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் நமக்கு 1000 வேலைகள், 1000 பிரச்சனைகள், 1000 காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாவற்றின் மத்தியிலும் எனக்கு அவர்தான் தேவை. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். Because they knew that they needed God. அவர்களுக்கு தேவன் தான் தேவை. இந்த உலகத்தில் 1000 தேவைகள் இருக்கலாம், தேவைகளின் தேவை தேவன்தான். எல்லா தேவைகளின் தேவை தேவன். இது அநேகருக்கு இன்னும் புரியல. கர்த்தர் அதை புரிய வைப்பாராக. ஆவியானவர் அதை மனிதர்களுக்கு புரிய வைப்பாராக, ஆவிக்குரியவர்களுக்கு புரிய வைப்பாராக. அனுதினமும் தேவனோடு ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஐ எம் ரெடி லார்டு நீங்கள் சொல்லும்போது, நான் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும்போது, அதை போல கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறது வேற எதுவுமே கிடையாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், அவனுக்கு பெரிய அரண்மனை இருந்தது, சேவகர்கள் இருந்தார்கள், பணம் இருந்தது, தங்கம் இருந்தது, பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது. அதெல்லாம் பொண்ணு வெள்ளி எல்லாம் கல்லை குவிச்சு போட்ட மாதிரி குவிச்சு போட்டிருந்தாங்க. ஆனால் அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி கதறுகிறது. எப்பொழுது நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று என் இருதயம் ஏங்குகிறது. ஏன்னா அவர் இல்லாம நான் வாழ முடியாதுன்றதை உணர்ந்தவன். அதனாலதான் 30 லட்சம் பேருக்கு ராஜாவாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இப்படிப்பட்ட தரமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி விரும்புகிறார். தரமுள்ள குவாலிட்டி பிலீவர்ஸா மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த கர்த்தருக்காக வாழ போறேன், கர்த்தரோடு வாழ போறேன், அவரோடு நான் வாழ போகிறேன், அவரோடு இணைந்து வாழ போகிறேன். இந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், உங்க மனதில் இருக்கிற அழுத்தங்களை எல்லாம் கர்த்தர் அப்படியே உங்க மனசை விட்டு தூக்கிடுவார். அந்த அழுத்தங்கள்லாம் எப்படி தூக்குவார்னு தெரியாது, தூக்குவார், எடுப்பார். உங்க மனதிலிருந்து வெளியே போகும் இயேசுவின் நாமத்தில். நான் விளையாட்டு சொல்லல, அவருடைய பிரசன்னம் உங்க அழுத்தங்களை எல்லாம் வெளியே போட்டுட்டு உங்க உள்ளத்துல மகத்தான மாறாத பூரண சமாதானத்தை உங்க உள்ளத்துல கர்த்தர் வைப்பார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். உலகமே அழுத்தங்கள் இருக்கிறது, உலகமே டிப்ரெஷன்ல இருக்கிறது, மன அழுத்தங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன கூட்டம், கர்த்தரை நம்பி இருக்கிற கூட்டம், கர்த்தரை பற்றி கொடுக்கிற கூட்டம், கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற கூட்டம், கர்த்தரோடு உறவாடுகிற கூட்டம் பூரண சமாதானத்தோடு வாழுகிறது. அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வரும்படி விரும்புகிறார். ஆமென்.
உங்களுக்கு இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்க, அதான் என்னுடைய பாயிண்ட்டு. நம்ம கர்த்தருக்காக செய்கிறத விட கர்த்தரோடு நம்ம இருக்கிறத தான் அவர் அதிகம் விரும்புகிறார். கர்த்தரோடு நீ இருந்துட்டு அப்புறம் எனக்காக செய்கின்றார். மதம் அதை செய், இதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு மதம் மனுஷனுக்கு கட்டளைகளை கொடுக்கிறது. ரிலிஜியன், கர்த்தர் ரிலிஜியனை உண்டாக்க வரல, மதத்தை உண்டாக்க வரல, உறவை உண்டாக்க வந்தார். உறவு, எல்லாரும் சொல்லுங்க, உறவு, ஐக்கியம், அதுக்கு தான் கர்த்தர் வந்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திற்கு மதத்தை கொடுத்தார், உலகத்திற்கு சட்ட திட்டங்களை கொடுத்தார், உலகத்திற்கு கொள்கைகளை கொடுத்தார்னு போடல. உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். ஏன்னா தேவனுக்கு தேவை அன்பின் உறவு, மனிதனோடு உள்ள உறவு. உங்களோட அவர் ஐக்கியப்பட விரும்புகிறார், உங்களோட அவர் உறவாட விரும்புகிறார். ஜெபிக்கிறதுக்காக இல்லை, அவரோடு உறவாடுறதுக்காக. வேதத்தை வாசிக்கிறதுக்காக இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்கிறது, அவருடைய அன்பின் சத்தத்தை. இந்த ஒரு பிராக்டிஸுக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வரணும். இங்கே இருக்கிற அத்தனை பேரையும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு தேவை அவருடைய சமூகத்தில் இருக்கிற மனிதன், அவரோடு ஐக்கியமாக விரும்புகிற மனிதன். ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்க, ஒரே குடும்பத்தில் 2 பேர். அதில் ஒரு ஆள் ஆண்டவருக்காக அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி ஒரு ஆள். அதுக்கு ரிலீஜியஸ் மென்டாலிட்டி. என்ன மென்டாலிட்டி? ரிலீஜியஸ். அதே வீட்டில் இன்னொரு ஆள் இருந்தாங்க. அந்த ஆளுக்கு இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. யார் அந்த 2 பேரு? நானே எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். உங்களை மாதிரி பதில் சொல்றேன், சூப்பராக பதில் சொல்கிறீங்களே, வெரி குட். போலாமா? அந்த சம்பவத்தை கொஞ்சம் பார்ப்போம், எடுங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38. எதுலேருந்து ஆரம்பிக்குது? 38. வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவ தான் இவ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவள் இல்லை, இவ ரட்சிக்கப்பட்டவ தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களில் பலர் மார்த்தாளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமான உண்மை. ரட்சிக்கப்பட்டவள் இயேசுவை இயேசு வெறுத்து தள்ளல, இயேசு அன்பா ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இயேசுவோடு இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களில் பலர் இயேசுவோடு இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். வாசிங்க. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. போதும், ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு செக்லிஸ்ட், சரியா?
இப்போ நீங்களே உங்களை செக் பண்ண போகிறீங்க. ஒரு 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 பரிசோதனை. இப்போ டாக்டர்கிட்ட வந்தால் டாக்டர் பரிசோதிப்பார்ல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, உங்களை நீங்களே பரிசோதிக்க பண்ண போகிறேன். நீங்களே உங்களை செக் பண்ணுங்க. எப்படின்னா, நான் மதத்தில் இருக்கிறேன்னா அல்லது உறவில் இருக்கிறேன்னா? am I in religion or am I in a relationship? சரியா? அதை நீங்களே என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சத்தம் இல்லாமல் நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போ மதத்தில் இருந்தால் அதோட சிம்டம் என்னன்னு காமிக்க போகிறேன். ஒரு ஆள் மதத்தில் இருக்கிறவங்களுடைய சிம்டம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும்? சரியா? சிம்டம்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் அ ரிலீஜியன். மதத்தில் இருக்கிறவங்களுடைய சிம்டம் என்ன? வாசிங்க மறுபடி. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. மதத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட கவலையிலேயே வாழ்வாங்க. எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு என்ன வந்துடும்? நான் உங்களை பற்றியே பேசலை, நான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? மார்த்தாளை பற்றி பேசி மதத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யூ. ஆல்வேஸ் worrying. எதுக்கெடுத்தாலும் கவலை 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 கவலை. சிலர் எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கவலைப்படாம இருந்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு கவலையாயிருது. என்ன இன்னைக்கெல்லாம் கவலை இல்லாம இருந்துட்டோம்? பகலெல்லாம் கவலை இல்லை. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் உறவு, அன்பின் உறவு சொல்லுகிறது, அன்பு செலுத்துகிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும். அப்ப உறவாடுகிற மனுஷனுக்கு இந்த வார்த்தை அப்படியே உள்ள போகும். கர்த்தர் சொல்லிட்டார், என்னை ஒன்றுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டார். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைக்க போறேன். ஏன்னா அதையும் அவர் சொல்லிட்டார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மதத்தில் இருக்கிற ஆளு வைக்க மாட்டாங்க. உறவுல இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? இப்ப நீங்க எதுல இருக்கிறீங்கன்னு நீங்க எனக்கு கை தூக்க வேணாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க உங்களே டெஸ்ட் பண்ணிட்டே வாங்க, செக் பண்ணிட்டே வாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரு ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை இந்த வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஜீவனுள்ள வார்த்தை அப்படியே எடுக்க போறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தாவே நீங்க சொல்லிட்டீங்க கவலைப்படாதன்னு, கவலைப்படாம தான் இருக்க போறேன். திரும்ப 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 கவலைப்படுத்துகிற சூழ்நிலையே நமக்கு வராதுன்னு நான் சொல்லல. மேக் த பாயிண்ட், நோட் த பாயிண்ட். நாம் கவலைப்படுவதற்கான சூழ்நிலையே நமக்கு வராதுன்னு வேதம் சொல்லல, நானும் சொல்லல. கவலைப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாமல் இருக்க முடியும். அதை இருக்க முடியுன்றதுனால தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க பாஸ்டர்னா ஒண்ணுமே ஒரு பிரச்சனை இருக்காது போல. இவங்க பாட்டுக்கு வர்றாங்க, இவங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்றாங்க, இவங்க பாட்டுக்கு ஆராதனை நடத்துறாங்க, இவங்க பாட்டுக்கு. உங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட நிறையா இருக்கு. அப்போ என்ன பாஸ்டர் செய்வீங்க? என்ன செய்வோன்னா, உடனே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவோம்.
இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும். ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க. இந்த வசனத்தை அப்படியே உள்ள எடுத்த உடனே ஒரு சமாதானம் உள்ள நிரப்பும் பாருங்க. ஏன்னா எனக்கு வார்த்தை இருக்குது. I have a word to stand. கவலைப்படாதன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் திரும்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வார்த்தைக்கு விரோதமாக நான் போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே நான் போக மாட்டேன். 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். என் ஜீவனுள்ள ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் யெகோவா ஈரே. அனைத்தையும் மருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஸோ பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, கவலைப்படுற சூழ்நிலையே இல்லைன்னு நான் சொல்லலை. கவலைப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுதும் கவலைப்படாமல் இருந்து கர்த்தர் கற்ற அந்த கவலைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த கவலைப்படுகிற சூழ்நிலையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய அற்புதத்தையும் என் தேவன் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கவலைப்படும் போது என்ன சொல்றோம் தெரியுமா? கவலைப்படும் போது என்ன சொல்றோம் தெரியுமா? நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். கவலைப்பட்டே நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிக்க முடியாது. நீங்க சுமக்க முடியாதுன்னா கர்த்தர் சொல்றார், நீ சுமக்காத, அது ஏன்ட்ட கொடு. உன்னால சுமக்க முடியாது, ஏன்ட்ட கொடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன்னால சுமக்க முடியாது. நீ கவலைப்படுறதுனால ஒரு மாற்றமும் உண்டாகாது. கவலைப்படுறதுனால ஒரு மாற்றமும் உண்டாக போறதில்லை. ஆனால் கவலையை தூக்கி அவர் மேலே வைக்கிறதுனால மாற்றம் கட்டாயம் உண்டாக போகிறது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். நம்ம கவலைப்படுற வரைக்கும் அவர் உள்ளே நுழைய முடியாது. அதான் பிரச்சனை. நம்ம கவலைப்படுற வரைக்கும் அவர் உள்ளே வந்து வேலை செய்ய முடியாது. சிஸ்டம் அப்படி கிடையாது. நம்ம கவலைப்படுற வரைக்கும் God cannot enter. தேவனால உள்ள நுழைய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆதம் பக்கத்துல காக்கா இருக்கா? இருக்கா? எத்தனை பேர் வர்றதுக்கு முன்னால காக்காவுக்கு சோறு போட்டு வந்தீங்க? ஒரு ஆளும் போடலை மட்டும் இல்லை, காக்காயை பற்றி நினைக்கவே இல்லை. இப்போ நீங்கள்லாம் சோறு போடாததுனால காக்காயெல்லாம் செத்து போகலை. ஐயோ இன்னைக்கு அக்காவெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டாங்களே, நமக்கு சாப்பாடு இல்லையே, இன்னைக்கு போச்சே, அப்படிலாம் கிடையாது. அத்தனை காகங்களையும் அவர் பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார். மனிதன் நினைக்காத, மனிதன் யோசிக்காத, அதான் இயேசு சொல்றார், அவைகளையே உங்கள் பரமபிதா. பாயிண்ட் கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அவைகளின் பரமபிதா இல்லை, உங்கள் பரமபிதா. அவைகளுக்கு அவர் பிதா இல்லை. அவைகளை பொறுத்தளவில் அவர் சிருஷ்டிகர், அவ்வளோதான். அவர் சிருஷ்டிகர், அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், சிருஷ்டிகள், அவ்வளோதான். ஆனால் நமக்கு தான் அவர் அப்பா, தகப்பன். உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இதுக்கு மேலே என்ன டீச்சிங் வேணுன்றீங்க? உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர் இயேசு.
உலகத்திலே பெஸ்ட் டீச்சர். என்ன அருமையாக டீச் பண்ணுறாரு பாருங்க. யார் அதெல்லாம் போஷிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. திமிங்கலங்களுக்கெல்லாம் அவர் தான் சாப்பாடு போடுறாரு. இருக்குதுல்ல, சங்கீதத்தை வாஸ்தவர். திமிங்கலங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு? சில திமிங்கலங்கள்லாம் ஒரு நாளைக்கு 100 டன் சாப்பிடணுமா. சாப்பாடு எவ்வளவு? அவ்வளோ பெரிய திமிங்கலங்கள் இருக்குது. 100 டன் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். யார் சாப்பாடு கொடுக்கறது? அம்பானியா? நான் தான் இந்தியாவிலே பணக்காரரு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதானி நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற திமிங்கலங்களாம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு 2 பேரும் பங்கு போட்ட சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கையை திறக்க அவைகள் திருப்தியாகும். கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். காட்டு கழுதைகளுக்காக கர்த்தர் தண்ணீரை மலைகளில் ஓட விடுகிறவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காட்டு கழுதைகள் அது தண்ணி குடிக்கணும், தண்ணியை வரவிடு போ, இல்லைன்னா அது செத்து போகும். எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அக்கறை மிருகங்கள் மேல, பறவைகள் மேல, பூக்கள் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் வேதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த மரம் மண்டைக்கு உள்ள இறங்கணும்னு கர்த்தர் எவ்வளவு பேசுறார் பாருங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் அந்த புஷ்பத்தின் மேல இவ்வளவு அக்கறை. நித்தியமாய் வாழ போறாள் நீங்க. நித்தியமாய் வாழ போற உங்க மேல அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார். அதனால மத மைண்ட் செட் உள்ள இருந்துச்சுன்னா உள்ள வருத்தம், எதுக்கெடுத்தாலும் கவலை, வருத்தம், பாரம். மறுபடி சொல்றேன், கவலைப்படுற சூழ்நிலை வராதுன்னு நான் சொல்லல. நல்லா கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு வேதம் சொல்லல. இயேசு போன படகுலயே புயல் வந்துச்சு, காற்று அடிச்சது. இயேசுவும் அந்த படகுல தான் இருந்தார். வந்ததா இல்லையா? அலை வந்ததா இல்லையா? காற்று வந்ததா இல்லையா? ஆனா இன்னும் அவரோடய இருக்கிற ஆளுகளுக்கு இன்னும் அந்த மதம் வெளியே போகல பாருங்க. எல்லாம் பயந்து அழுது கவலைப்பட்டு, ஐயா எந்திரிங்க, சாக போறோம். இவ்வளவு வேலை வெளியே நடக்குது. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. அப்போ புயல் காற்று அடிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில புயல் அடிச்சால் என்னங்க சிரிக்கிறீங்க? நான் கேட்குறேன், அவர் புயல் அடிக்குது, அலை வருதுன்றது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ புயல் காற்று அடிச்சா என்ன பண்ணணும்? நல்லா கவனி. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பேசாமல் தூங்குவார்கள்ன்றதை விட கரெக்டாக சொல்லணும்னா தலையணை வைத்து தூங்குவார்கள். பைபிள் அப்படிதான் இருக்கு. நீங்கள் வேணா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு தலையணை வைத்து நித்திரையா இருந்தாராம். அது வேதம் அப்படி சொல்லுது. அதையே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இருக்கு. இயேசு தலையணை வைத்து என்ன பண்ணியிருந்தாரா? நித்திரையா இருந்தார். பிகாஸ் அவருக்கும் பிதாவுக்கும் இடையில உறவு. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என் பிதா சொல்வதையே நான் சொல்லுவேன், என் பிதா காண்பிக்கிறதையே நான் செய்வேன். பிதா இல்லாம நான் இல்லை. பிதா 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 பிதா, மூச்சுக்கு மூச்சு பிதா. தட் இஸ் ரிலேஷன்ஷிப். நான் சொல்லட்டுமா, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் கேட்குறேன், இது வரைக்கும் கவலைப்பட்டோம்ல, கவலைப்பட்டு ஏதாவது நடந்துச்சா? ஒன்று. நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர், அற்புதமாக நடந்துடுச்சு சொல்லுங்க.
பிரசங்கமே வேணாம், இதோடு இந்த மீட்டிங்கையே க்ளோஸ் பண்ணிடுவோம். எதுக்கு ஒரு பிரசங்கம்? அதான் கவலைப்பட்டால் தான் எல்லாம் இதே இப்போ அழுதே எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் தேவையில்லை. அழுகை பெருவிழா. பிரச்சனையா, போராட்டமா, உபத்திரவமா, சோதனையா, எல்லாரும் வாருங்கள், சேர்ந்து அழுவோம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாருங்கள், அழுவோம். அழுகையை மைக்க பிடித்து நடத்துகிறவர் பாஸ்டர் ஜெபராஜ். மதுரையிலேருந்து வருவார், அவர் மைக்க பிடிச்சி அழுவார். அவரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அழுவோம். அழுது முடிக்கும் போது எல்லாம் சரியாயிரும். எதுக்கு பிரசங்கம், எதுக்கு பைபிள், எதுக்கு பாட்டு, எதுக்கு ஒரு மியூசிக்கு, எதுக்கு ஒரு எதுவுமே தேவையில்லையே. அழுத அற்புதம் நடக்காது, விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் எனக்காகவே மரித்தவர், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், எனக்காக உயிர் தெழுந்தவர், இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் எனக்காகவே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு உயிருள்ள தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். Why should I worry? நான் ஏன் கவலைப்படணும்? மதத்தில் இருக்கிறவங்க கவலை, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டும் இந்த மதம் வெளியே போகாமல் உள்ள கிடக்கு. இன்னைக்கு கர்த்தர் வந்து அதை பிடுங்கி எடுக்கும்படி விரும்புகிறார். பிடுங்கி எடுத்துட்டு ஒரு உறவுக்குள்ள, ஒரு ஐக்கியத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வரும்படி விரும்புகிறார். ஆமென். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிப்போம், முடிச்சிடலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? மதத்தில் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா, மற்றவங்களை பற்றி ஏதாவது ஒரு குறையான எண்ணம் தான் உள்ள இருக்கும். இவளுக்கு யாரை பற்றி இப்போ குறை? சகோதரி சரியில்லை பாஸ்டர், கூட பிறந்திருக்கிறான்றதான் பேரு, சரியே கிடையாது. கூட பிறந்து என்ன பிரயோஜனம்? சகோதரி சரியில்லை, சகோதரன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, நான் கட்டினதும் சரியில்லை, எனக்கு பிறந்த வீடும் சரியில்லை. இங்கேயும் சொல்கிறீங்க. இப்போ இங்கேயும் அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த மதுரையில் தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னன்னே தெரில பாஸ்டர், எனக்கு எதுவுமே சரியாவே என்ன செய்யலை. மதம் இதையே நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்க போறீங்க. The attitude of religion. Attitude of religion. காலைவேளை கர்த்தர் நம்முடைய இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் மாற்றும்படி விரும்புகிறார். அவரோடு உறவாக இருக்கிறவர்கள் அன்பிலே நிறைந்திருப்பார்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த இடத்துக்கு வரணும் கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதை ஒரு பிரசங்கமாக கேட்டு போயிடாதீங்க. நான் பண்ணுறத ஒரு பிரசங்கம் மாதிரி கேட்டு போயிடு. இதை வாழ்க்கையாக மாற்றுங்க. இதை அப்படியே வாழ்க்கையாக மாற்றுங்க. இட் ஷுட் பிகம் அவர் லைஃப். ஆண்டவரே, உம்முடைய அன்பு, கல்வாரியின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டோம். ஒருவேளை என்னை சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல சில குறைகள் இருந்தாலும் நான் அந்த குறைகளை பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற நிறைகளை நான் பார்க்க போறேன். இந்த மதம் மென்டாலிட்டி இருக்குது பாருங்க. அதனாலதான் யூதர்கள் மதவாதிகள். யார் மேல கல் எறியலான்னு தான் அவன் காத்துக்கிட்டு இருப்பான். காலையில் அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஒரு பையை எடுத்து அந்த பைக்குள்ள கல்லை நிரப்பிக்கிட்டு தான் வெளியே போவான். ஐயா, நம்ம ஏதாவது புக்கு பைபிள் தூக்கிட்டு போகிற மாதிரி அவன் எதை தூக்கிடுவான்?
இன்னைக்கு யாரை எரியலாம்? ஏன்னா மதவாதி. இன்னைக்கு கல்ல எறிகிறது இல்ல, சொல்ல எறிகிறாங்க. தேவனோடு உறவாடுகிறவர்கள், தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள், குறைகளையும் நிறைகளாய் பார்க்கிறவர்கள். இந்த இடத்துக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட். நான் வந்துட்டேன்னு சொல்லலை, வர்றதுக்கு பிரயாசப்படுறேன். இன்னும் வரணும் ஆண்டவரே, இன்னும் அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் உங்கள் பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய பொறுமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய சகிப்புத்தன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. மற்றவர்களை சரியில்லைன்னா மதத்தில் இருக்கிறோன்னு. இவ மரியாதை சொன்னால், மரியாதை சொன்னதோடு நிக்கல, மரியாதை சொல்ற மாதிரி சொல்லி யாரையே சொல்லிட்டா. அப்பாடா, ஆட்டை கடிச்சு உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த மதத்தில் இருக்கிற ஆட்களுக்கு கடவுள் மேலேயே கோபம், ஆண்டவர் மேலேயே மனத்தாங்கல், ஆண்டவர் மேலேயே மனஸ்தாபம். கல்வாரியை மறந்துடுவாங்க, சிலுவையை மறந்துடுவாங்க, ரத்தத்தை மறந்துடுவாங்க, அவர் கொடுத்த ஜீவனை மறந்துடுவாங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு அவர் மேலேயே ஒரு கோபம். ஆனால் பாட்டெல்லாம் நடக்கும், அது நடக்கும், பாட்டு ஆராதனை, அது 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 ஏன்னா அது மதம் இல்லை. பாட்டெல்லாம் அல்லேலூயா, 5000 ரூபா கேட்டேன் கொடுக்கல, அல்லேலூயா, இந்த வீட்டை எனக்கு கட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அல்லேலூயா, எனக்கு ஒரு நல்ல வேலையே தரமாட்டேங்கிறாரு இந்த ஆண்டவர், ரொம்ப அழகா முடிச்சிருவாங்க. மனுஷன் பாட்டை கேட்கிறான், கர்த்தரோ காலை நேரத்தில் இவைகளிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிசாசு இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் நமக்குள்ள போடும்போது மைண்டுக்கு கல்வாரி ஞாபகம் வரணும், சிலுவை ஞாபகம் வரணும், ரத்தம் ஞாபகம் வரணும். எனக்காக என் இயேசு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த 5000 ரூபாய்க்கு அவர் மேலே நான் கோவப்பட்டேன்னா என்னை போல துரோகி வேற யாரும் இருக்க முடியாது. இப்போ எனக்கு 5000 ரூபா கிடைக்குமா கிடைக்காதான்றது கல்வாரியை பொறுத்து இருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட அந்த 5000 ரூபாயும், அந்த வீட்டையும், அந்த வேலையையும், அந்த மாப்பிள்ளையும், அந்த பொண்ணையும், அந்த ஆம்பளை பிள்ளையையும், அந்த பொம்பளை பிள்ளையையும், அந்த சுகத்தையும், அந்த பலனையும், அந்த ஆரோக்கியத்தையும் கொடாதிருப்பது எப்படி? இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும். ஒரு ஆழமான காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆழமான ஒரு உறவுக்குள்ள வரும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சரி, வேகமாக முடிச்சிருவோம், இன்னும் நேரம் இல்லை. வாசிங்க வேகமா. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே. இருங்க, மார்த்தாள் எங்க இருக்கா? அங்கதானே நின்றுகிட்டு இருக்கா. எதுக்கு 2 தடவை கூப்பிட்டாரு?
எதுக்கு? வில்சன் இங்கே தானே இருக்காரு, இதானே இருக்காரு. வில்சன் அப்படின்னா பார்த்துட்டு வரல என்னைய. வில்சன் வில்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, மதத்துக்குள்ள இருக்கிறவங்களை ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை ஒரு தடவை கூட கூப்பிட வேண்டியதில்லை. இப்படி பார்த்தாலே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். இவ அங்கதான் இருக்கிறா, ஆனாலும் இவளுக்கு இவ மைண்ட் எல்லாம் வேற எதுலயோ இருக்கு. இவ மனசெல்லாம் இயேசுவின் மேல இல்ல. இவ மனசெல்லாம் எதையோ போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் 2 தடவை கூப்பிட வேண்டியது இருக்கு. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ உன் தங்கச்சி, உன் சகோதரி உனக்கு உதவி செய்யலையேன்றது மாத்திரம் கவலை இல்லை உனக்கு. நீ சொன்னது அந்த ஒரு கவலை. ஆனா நீ சொல்லாமலே உள்ள அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்ப இயேசு உள்ளத்தை அறிந்தவர் மார்த்தாளுக்குள்ள நிறைய கவலை இருக்கின்றதை கண்டுபிடிச்சிட்டார். ஏகப்பட்ட கவலையில் இருக்கிறான். ஏகப்பட்ட காரியம் அவளை கவலைப்படுத்துது. இப்ப கவனிங்க, முடிக்கிறேன். உதாரணத்துக்கு 20 காரியம் கவலைப்படுத்துதுன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு மார்த்தாள ஒரு 20 காரியம் கவலைப்படுத்துது. இப்போ 20 காரியம் அவளை கவலைப்படுத்துதுன்றது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. தெரியுமா? 20 காரியம் கவலைப்படுத்துதுன்னு தெரிஞ்ச ஆண்டவருக்கு அந்த 20 காரியமும் என்னென்ன காரியம்ன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். 3வது கேள்வி, அந்த 20 காரியத்திலும் மாற்றத்தை உண்டாக்குகிற வல்லமை இயேசுவுக்கு இருக்குதா இல்லையா? அந்த 20 காரியத்திலும் அற்புதத்தை செஞ்சு அவளுக்கு உடனே அந்த கவலையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வர முடியுமா முடியாதா? செஞ்சாரா செய்யலையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செய்யல. ஏன் செய்யல? ரொம்ப முக்கியமானதை சொல்லி முடிக்க போறேன். ஆண்டு கணக்காய் உள்ள இருக்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? ஏன் எனக்கு நன்மை வரல? ஏன் கர்த்தர் எனக்கு இதை செய்யல? கர்த்தர் மார்த்தாளுக்கு செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? அவர் நினைச்சா அவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிடும். செய்ய முடியும்ல அவ்வளோ நேரத்தில். வானத்தையும் பூமியும் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உண்டாக்குனவருக்கு அவளுடைய கவலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவளுடைய சூழ்நிலைகள் ஒன்றுமே கிடையாது. செய்யலாம், செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா, இன்னைக்கு இந்த 20 காரியத்தை சரி பண்ணி அனுப்புனா அடுத்த செவ்வாய்க்கிழமையே 25 காரியத்தில் கவலையோடு வந்து நிற்பா. இப்போ கர்த்தர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். God is teaching a solution. இப்போ உன்னை கவலைப்படுத்துகிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை நீ கண்டுபிடி, அந்த வழியை நீ கற்றுக்கொள், அந்த வழியில நீ வா. அதைத்தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. என்ன அது? தேவையானது தேவையானது 5 ஒன்றே. உங்ககிட்ட கேட்டா, நம்ம கிட்ட கேட்டா, உங்க தேவையெல்லாம் கொஞ்சம் எழுதுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 60 பக்கம் நோட்டை வாங்கி. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்தவர், இந்த மார்த்தாளை படைத்தவர், உங்களை என்னையும் படைத்த, நம்மை படைத்தவர் சொல்றாரு, தேவையானது 5 இல்ல, தேவையானது 4 இல்ல, தேவையானது மனிதா, விசுவாசியே, மார்த்தாளே, தேவையானது ஒன்றே.
இதுதான் உனக்கு தேவை என்கிறத உணர்ந்துட்டேன்னா மற்ற தேவைகளை எல்லாம் அது பார்த்து கொள்ளும். இந்த இடத்துக்கு நீ வந்துட்டேனா ஜீவகாலம் எல்லாம் உன் பிரச்சனை நீ ஜெயிக்கலாம், உன் போராட்டத்தை நீ ஜெயிக்கலாம். ஆளக்கடவர்கள் என்கிற அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில நீ நிறைவேற்றலாம், நீ ஆளுக செய்யலாம். வானத்தின் பூமி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஹோல் பைபிள்ல பவர்ஃபுல் வசனம். தேவையானது ஒன்றே. அது என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அது என்ன? இயேசு கிறிஸ்து இயேசுவின் பாதம் பாதத்தருகே உட்கார்ந்து. மீனுக்கு தேவையானது ஒன்றே, மரத்துக்கு தேவையானது ஒன்றே, மனிதனுக்கு தேவையானது ஒன்றே. ஆரம்பிச்சதிலேயே கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். நமக்கு தேவையானது ஒன்றே. அந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்தேனா, அவரோட நீ உறவுல இருந்தேனா, அவரோடு ஐக்கியத்தில் நீ வாழ உன்னை அர்ப்பணிச்சேனா, 1000 அழுத்தங்கள் உனக்கு வரட்டும், அத்தனை அழுத்தங்களையும் உன்னை விட்டு அகற்றுகிற அந்த தேவ பிரசன்னம் உன்னோடு கூட 24 மணி நேரமும் 365 நாட்களும் உன்னோடு இருக்கும். அதை கமிட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டு நம்ம போகிறது, ஆண்டவரே நான் கமிட் பண்ணுறேன், ஆண்டவரே நான் இதையும் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலசடிப்பட்டு என் மனசை போட்டு அலக்கழிச்சு என் வாழ்க்கையை என் நேரத்தையும் வீணாக்கிட்டேன். இன்னைக்கு கமிட் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதும். சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட எழுப்பி நின்று உண்மையாக கமிட் பண்ண போகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, கரெக்டா? எப்போதும் எனக்கு போதுமையா, அது ஒண்ணு போதும் ஆண்டவரே. ராஜாவும் பிரசன்னம் அல்பரா கபாஷி போதுமையா ரீ கபல் பரக மதலரா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் 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 ரீமமலரஹஷேவ ரபா பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். நல்ல கண்களை மூடி வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்து ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரசன்னம் அது ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே, ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ராபா மலா ரகா பா ஷகா தாலா ராபா. எஸ் எஸ் எஸ். Glory, glory, glory.
கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம், வல்லமையுள்ள பிரசன்னம். ஆண்டவர் அது ஒன்றே எனக்கு போதும் ஐயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னம் ஒன்றே போதும். ஓ ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. தேவ பிள்ளையே, உனக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது ஒன்றே. அது கர்த்தரே, கர்த்தரே. சொல்லுங்க, அவருடைய பிரசன்னமே, அவருடைய மகிமையின் பிரசன்னமே எனக்கு தேவையானது. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அந்த பிரசன்னத்தை நான் காத்துக்கொள்ள இன்னும் உம்மை அறியணுமே. சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க இப்போ, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. வலது கரத்தை உயர்த்தி, வா, இன்னும் உம்மை அறியணும், உம்மை நான் இன்னும் கிட்டி சேரணும். இது ஒண்ணுதான் எனக்கு தேவையானது. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அதுதான் எனக்கு தேவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, மற்ற எல்லாம் ஆண்டவரே எனக்கு தேவையானதல்ல. நீங்க எனக்கு போதும்ப்பா. உங்க பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே. அப்பா அது ஒன்றே எனக்கு போதும். நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எனக்கு தேவையானது எல்லாம் அது என்னை தேடி, அது என்னை தேடி அது என் பக்கத்தில் இருக்கும். நீங்க என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவரே, நான் உங்க பக்கத்தில் இருந்தா ஆண்டவரே எனக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க, அது என் பக்கத்தில் இருக்கும். எனவே உலகத்தில் தேவைகளுக்காக நான் கவலைப்படாதபடிக்கு தேவையானது ஒன்றே, இயேசுதான் என் தேவைன்னு சொல்லி, ஓ தெய்வ பிள்ளையே, ஹல்லேலூயா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமே ஆனால்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. தெய்வ பிள்ளையே, கர்த்தரோடு நான் நெருங்கணுமே, கர்த்தரோடு கிட்டி சேரணுமே, அவரோடு கூட நான் இருக்கணுமேங்கிற அந்த ஒரு கவலை தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமாண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் பிரசன்னையை கூட இருக்கணும், உங்கள் பிரசன்னத்திலே நான் இருக்கணும். ஓ ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய நான் ஆண்டவரை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனாக இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, ஓ ரட்சிப்பை ஹல்லேலூயா ஆண்டவரை ரட்சிப்பில் நிலை நிற்க ஆண்டவரே நான் கவலையோடு கூட ரட்சிப்பை பூரணப்படுத்த தக்கதான விதத்தில் என் வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கணும். அப்படியாய் கர்த்தனீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனீங்க நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த பூமியில் ஆளுகை செய்யும்படி பிறந்தவர்கள் என்கிற அந்த ஓ ஹல்லேலூயா மனநிலையோடு கூட ஹல்லேலூயா என்னை ஆளுகை செய்கிற இயேசு ஹல்லேலூயா அவர் என்னோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தை நான் ஆளுவேன் என்கிற அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட உடைய பிள்ளைகளை இந்த உபவாச நாட்களினுடைய முதல் நாளில் காலை செக்ஷனில் நீங்கள் பேசி உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட நீங்கள் அனுப்புறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பூமியில் எதை இழந்தாலும் உங்களை இழந்துடக்கூடாது. சொல்லுங்கள், அப்படி விரும்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பூமியில் நான் எதை இழந்தாலும் உங்களை இழந்துடக்கூடாது, உங்கள் பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது, உங்கள் மகிமையை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே அப்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.